display of heaven's glory, விண்ணரசின் மகிமையின் வெளிப்பாடு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது தேவ மகிமை வெளிப்பட்டது. இந்த தேவ மகிமை வெளிப்பட்டதை நீ பேசும் பொழுது ஆராதனை வேளையில் தேவ மகிமை வெளிப்படும் என்று சொன்னார். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சீலா என்பது சில்வனஸ் என்பது. நான் அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும் பொழுது பவுலினுடைய மனைவி ஷீலா என்று நினைத்தேன். இஸ் நாட் அ உமன். சீலா என்பது சில்வனஸ். சில்வனஸ் என்ப அந்த நபருடைய சீசனுடைய பெயரின் சுருக்கம் சைலஸ். 26ஆம் வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பவுலும் சீலாவும் சரியாக அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நள்ளிரவில் உள்காவலில் அடைக்கப்பட்டு கால்களில் மரக்கட்டை ஸ்டாக்ஸ் பொருத்தப்பட்டு நகர முடியாமல் முதுகிலே ரத்தம் சொட்ட வேதனையின் இருந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். நள்ளிரவு 12 மணி வேளையிலே அவர்கள் ஜெபித்தது ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அல்ல. அவர்கள் பாடியது ஜெபித்தது ஜெப வீடாகிய எருசலேமின் ஆலயத்தில் அல்ல, சிறைச்சாலையில் உள்காவலில் இருக்கும் பொழுது, முதுகில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவனை பாடினார்கள். நோக்கி பாருங்கள், பவுலும் சீலா ஆரோக்கியமாய் இருக்கிற நாம் தேவனை துதித்து பாட நமக்கு நேரமில்லை, தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நேரமில்லை. அவர்கள் சிறைச்சாலையில் அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ கஷ்டத்தில் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் தேவனை துதித்தார்கள். அது என்ன மனப்பான்மை! வாட் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் தர் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்? ஜஸ்ட் இமேஜின். அப்படி இருந்ததினாலே தேவன் மகிமைப்பட்டார். என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவ மகிமை இறங்கும் பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் 26ஆம் வசனம். பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன. நீங்க அப்படி டிஸ்பிளே ஆஃப் க்ளோரி வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆல் த க்ளோஸ் டோர்ஸ் வில் பி ஓப்பன். சுவிசேஷம் செல்வதற்கு தடையாய் தடைக்கற்கள் இருந்தால், கதவு இருந்தால் அந்த கதவு திறக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கதவுகள் உங்களுக்கு திறக்கவில்லை என்றால், எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால், எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரவில்லை என்றால், அதற்கு காரணம் தேவ மகிமை உங்கள் மத்தியில் வெளிப்படவில்லை. நீங்கள் கர்த்தரை நோக்கி அசாதாரண சூழ்நிலையில், துதிக்க முடியாத சூழ்நிலையில், வேதனையின் வேளையில் அதையெல்லாம் மறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது there shall be the display of the glory of the Lord. தேவ மகிமை உங்களுக்கு உண்டாகும். கதவுகள் திறவுண்டன. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அடைக்கப்பட்ட கதவுகளை காண்கிறீர்களா? ask the Lord to make his power to display. பரலோகத்தின் மகிமை வெளிப்படும்படி கேளுங்கள். கதவுகள் திறவுண்டன. அடுத்தது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. கதவுகள் திறக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். மகிமை வெளிப்படும் பொழுது கதவுகள் திறக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆல் பாண்டேஜஸ் ஷால் பி broken. எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகும். சிறைச்சாலையில் ஜெயிலர் காத்துக்கிட்டு இருக்கான்பா. அவன் என்ன செய்கிறான்? இந்த கதவுகள் திறந்துருச்சு. அரசாங்கத்து கதவுகள், உலகத்தின் கதவுகள் சாதாரண கதவுகளாக இருக்கும். ஆனால் சிறைச்சாலை கதவுகள் ஸ்பெஷல் கதவுகள். கொள்ளையர்கள், கைதிகள் தப்பி போய்விடாதபடி கதவுகள், இரும்பு கதவுகள் இருக்கும். இரும்பு பூட்டு, திண்டுக்கல் பூட்டு மாதிரி பெரிய பூட்டு. அந்த பூட்டு பிராஸ் பூட்டு, யாரும் திறக்க முடியாது, உடைக்க முடியாது. ஆனால் இவர்கள் பாட்டு, இவர்கள் துதி அந்த பூட்டை உடைக்க செய்தது. கதவுகள் திறவுண்டன, பூட்டுகள் கலன்று விழுந்தன. ஸோ தெர் இஸ் டெலிவரன்ஸ். கர்த்தருக்குள் அன்பானுள்ள அதை பார்த்த உடனே
அந்த சோல்ஜர் பட்டயத்தை எடுத்து தன்னை கொத்தி கொள்ள போனான். அவன் குத்தி கொண்டிருப்பான் என்றால் காவல் காக்கிற சோல்ஜர், பட்டயம் உள்ள சோல்ஜர், இவங்க தப்பி போகணுமானா அங்கே மாட்டிக்குவாங்க. அதனால் பவுலும் சீலாவும் என்ன செய்திருப்பாங்க? வேறு உலக பிரகாரமான மக்களாக இருந்தால், குத்திக்க போகிறான்டா, குத்திக்கட்டுண்டா, செத்து போனான்னா ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது சொல்லாங்க, கொத்தாதப்பா, நாங்கள் போகலப்பா, போக மாட்டோம்ப்பா, அரசாங்கம் எங்களை போட்டிருக்கு, நாங்கள் போக மாட்டோம். ஆண்டவர் எங்களை போக சொல்லலை, பாட சொன்னார், பாடணும். கதவு திறக்குனார், திறந்தது. பூட்டு விழுனார், விழுந்தது. ஆனால் இன்னும் எங்களுக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னா உடனே அவன் பட்டயத்தை உள்ளே போட்டான். அவர்களை அழைத்து சென்றான். யாரை சிறைச்சாலையில் வைத்து காத்து கொண்டிருக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டிய அந்த சோல்ஜரே வெளியே வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவ மகிமை வெளிப்படும் பொழுது உங்களை சிறைச்சாலையில் போட்டு உங்களை திட்டி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உங்களை வேதனைப்படுத்தி, உங்கள் ஹெட்மாஸ்டர் உங்களை தொல்லை கொடுத்து, உங்கள் பேங்க் மேனேஜர் நீ சரியாக வேலை செய்யலைன்னு பல பொய்யான புகார்களை கேட்டு உங்களுக்கு துன்பப்படுத்தினால் அவரே உங்களை அழைத்து கொண்டு ப்ரொமோஷனுக்கு எடுத்துகிட்டு போவார், கையை பிடிச்சி கூட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? லெட் அஸ் see 30ஆம் வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது மாத்திரல்ல, 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். காயங்களை கழுவினான். காயம் ஏற்படுத்தியவனே காயங்களை கழுவுவான். சிறையில் போட்டவனே உங்களை விடுதலை பண்ணுவான். தொல்லை கொடுத்தவனே உங்களுக்கு நன்மை செய்வான். சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில் இருக்கிறோம். உங்களை தொல்லை கொடுக்கும் சக்திகள் மறைந்து போகும் ஒரு நல்ல காலத்தில், கெய்ராஸ் டைமில், சிறப்பு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, காயங்களை கழுவினான். ஜெயிலர், சிறைச்சாலைக்காரன், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அவங்க காயங்களை கழுவினான். ஆனால் தேவன் அவர்களுடைய பாவத்தை கழுவினார். பூலோகத்தில் காயங்கள் கழுவப்பட்ட நேரத்தில் பரலோகத்தில் அந்த ஜெயிலருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. என்ன நடந்தது? அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். தேவ மகிமை வெளிப்படும் பொழுது சாப்பாடு தன்னால் அவர் எதிரிகளை சாப்பாடு போட வைக்கிறாரு, நண்பர்களை சாப்பாடு போட வைக்க மாட்டாரா? உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கு. தேவ மகிமை வெளிப்படும் பொழுது என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் கவலை கிடையாது. தன்னால் அவங்களை கூட்டு போய் சாப்பாடு போடுவான். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை நான் கனவீனப்படுத்துவேன். தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவன். பாருங்கள், ஒரு பாட்டு பாடக்கூடாத நேரத்தில், பாட முடியாத நேரத்தில், வேதனையின் வேளையில் வேதனையை மறந்து பாடினார். அப்போது அந்த பாட்டு பாடும்போது அந்த மகிமை பர்ஸ்ட் ஆகி அந்த பாட்டை எல்லா பிரிஸ்னஸும் கேட்டாங்க. பிரிஸ்னஸ் அந்த பாட்டை என்ன பாட்டு பாடினாங்கன்னு அவங்கள பாடி கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. When I go to Paul and Silas next time, I'll ask them to sing the same song they sang in the prison. என்ன பாடுனாங்க அப்படின்னு கேட்கு. அந்த பாட்டை எல்லாரும் கேட்டாங்க. எல்லாருக்கும் என்ன உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு தெரியுமா? ஐயோ, நம்ம தப்பு செய்தெல்லாம் வந்துட்டோம் பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து இப்படி ஒரு பாடல் வருது. யார் பாடுறது? ஜெயிலரில், கொயரில் அடிபட்டு உள்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் கைதிகள், பாவம் செய்யாத கைதிகள், குற்றமறியாத கைதிகள், அவர்கள் பாடுகிறார்கள். தேவன் கனப்படுத்தினார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு வேதனையின் வேளையில், சோதனையின் வேளையில், நீங்கள் துயரத்தின் வேளையில், பவுலும் சீலாவினுடைய நாவிலிருந்து பிறந்த கனி பரலோகம் புசித்து அவர்களுக்கு கதவை திறந்தது, பூட்டை உடைத்தது, அவர்கள் காயத்தை கழுவ செய்தது. டாக்டர் கழுவலப்பா, ஜெயிலர் அவன் கழுவி விட்டான்பா. உங்கள் எதிரி
உங்களுக்கு காயம் கட்டுவான். இதயத்தில் ஏற்பட்ட காயங்களை அவர்களே காயம் ஆற்றுவார்கள். கீலேயாத்தின் பிசின் தைலம் உங்களுக்கு அவர்கள் மூலமாய் கொடுக்கப்படும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, தமிழ் அப்படி தான் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் when the day of Pentecost fully came, முழுமையாய் வந்த பொழுது என்று ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. கிரேக்கத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே what is the meaning of when the day of Pentecost fully came? Day of Pentecost starts at the sunset of one day, that is day of Pentecost. அது ராத்திரி பூரா முடிஞ்சு அடுத்த நாள் 9 மணிக்கு ரீட்டா அண்ட் டென்னிஸ் பெனட் என்பவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். டென்னிஸ் அண்ட் ரீட்டா பெனட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 1970 எழுதினாங்க. அந்த புக்கு பேர் 9 o'clock in the morning, காலை 9ஆம் மணி நேரம். அதன் மூலமாக தான் charismatic movement was born. When Dennis and Rita Bennett wrote that book, 9 o'clock in the morning, the charismatic movement was born. charismatic அப்போ தான் பிறந்தது. கொய்னானியா, ஒரு நேற்றைய தினத்தில் நாம் எப்படி வருகைக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று கணித பாடத்தில் வருடங்களை குறிப்பிட்டு ஒரு சிறந்த கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். We are living in the final jubilee, கடைசி யூபிலி ஆண்டில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயபக்தியோடு வாழ வேண்டும். மகிமை வெளிப்படும் காலம். Heaven is going to invade the earth. பரலோகம் பூலோகத்தில் இறங்கும் ஒரு அதிசயமான ஒரு நாட்கள், ஒரு விசேஷித்த நாட்கள், ஒரு சிறப்பு நாட்கள். இந்த அனுபவத்தை நான் உணர முடிகிறது. 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பெந்தைக்கோஸ்தே நாளில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் பலத்த காற்று. ஜென்னி பிளாசாவில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த பக்கம் ஃபேன் இருக்கு, என்னுடைய டை வந்து ஃபேன் அடிக்கிறதுனால இப்படி பறக்குது, இந்த பக்கம் பறந்துட்டு. திடீர்னு இங்கே கதவு அடைச்சிருக்கு, க்ளோஸ் டோர். திடீர்னு என் டை இப்படி பறந்துக்கிட்டு இருந்த டை இப்படி பறக்க ஆரம்பிச்சு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ். எப்படி இந்த இப்படி டை பறக்குது, இங்கே ஒன்றும் ஃபேனை காணும், இந்த பக்கம் தான் ஃபேன் இருக்குது, இப்படி பறந்துட்டு மாறி பறக்குது அப்படின்னு. There was a mighty wind of God was coming. அந்த நாளில் வந்தது. அந்த காற்று பட்டதும் அப்படியே விழுந்துட்டேன். ஜோசப் சேவியர் அப்போ பாஸ்டராக இருந்தார். அவர் நினச்சார், பாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, விழுந்துட்டார் அப்படின்னு வந்து அவர் என்னை தூக்கம் வந்தார். அவர் விழுந்துட்டார். He was slain. The glory of the Lord was there. அநேகருடைய முகத்தில் the gold dust was there. நம்முடைய சரீரத்தை தேவ மகிமை நிரப்பும் நாட்கள். நேற்றைய தினம் ஒருவர் ஜெபிக்க வந்தார். இஸ்ரேல் என்பவர் ஒருவரை அழைத்து கொண்டு வந்தார். அவருக்கு ஆண்டவர் பேரில் ரொம்ப தாகம். அவருக்கு பக்கத்திலே நாம் போன உடனேயே அவரை பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து அப்படி தூக்கினார். 3 பேர் அவரை பிடிக்க முடியவில்லை. He was jumping just like that, vibrating. 3 பேர் பிடிச்சி அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணி அந்த மகிமையை குறைச்ச போது தான் அவர் வந்தார். God's glory is there. 3ஆவது வசனம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் அமர்ந்தன. I was asking, what is this? Can you explain something about அக்கினிமயமான நாவுகள் in the New Testament? Cloven tongues of fire. Cloven tongues of fire came upon everyone who was present in the day of Pentecost. அது வந்தது என்னன்னு அப்போ எனக்கு ஆவியானவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அத்தனை லட்சம் பேருக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. யாரும் இந்த அக்கினி ஸ்தம்பம், பரிசுத்த ஆவியானவரை குடிக்கும் இந்த அக்கினி ஸ்தம்பம் எனக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? மோசே சொல்ல முடியுமா? அது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது. வனாந்தரத்தில் ரொம்ப குளிர்,
குளிரை தாங்க முடியாது. அந்த குளிரை குறைக்கிற தெர்மோஸ்டாட் அந்த அக்கினி ஸ்தம்பம். எலக்ட்ரிக் லைட், தெர்மோஸ்டாட், இட் கீப்ஸ் ஆல் த ட்ரெஸ். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால தான் நம்ம போட்டிருக்க துணி கலர்லாம் மாறுது, பழசு பழையதாக மாறுது. ஆனால் அந்த அக்கினி ஸ்தம்பம் எல்லாருக்கும் கரெக்டாக அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கும். புது ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஏன்? அக்கினி ஸ்தம்பம். அதை யாரும் உரிமை பாராட்ட முடியாது, எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் என்ன செய்தார்? எப்பா இதை அந்த அக்கினி ஸ்தம்பத்தை துண்டு துண்டாக உடைச்சி க்ளோவன் டங் ஆக்கி ஒவ்வொருத்தர் தலையிலும் வைப்பா. அவங்க ஐ ஆம் பேப்டைஸ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், ஐ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லும்படி பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். பரிசுத்த ஆவியானவர் பொதுவாக எல்லாருக்கும் இருந்தவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தனிப்பட்ட நிலையில் என் உள்ளத்தில் வந்தார் என்று சொல்லும் அந்த அனுபவத்துக்கு வந்தோம். ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 6. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அயன் ஷார்பன்ஸ் அயன், ஃபயர் குவென்ச்சஸ் ஃபயர். அக்கினியைத்தான் அணைக்கும். ஆகவே இந்த நாக்கு என்ன செய்யும் தெரியுமா? பேசி பேசி அவனை திட்டி இவனை திட்டி அந்த நாக்கு வந்து அது அக்கினி, அது வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்திவிடும். காலுக்கு சாக்ஸ் போட்டிருக்க மாதிரி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சாக்ஸ், அக்கினி சாக்ஸ் நம்ம நாக்கில் போட்டு விட்டார். அதிலிருந்து என் நாக்கு மாறிடுச்சு. என்ன மாறிச்சு? எல்லாரையும் திட்டினவங்கள பிதாவே இவர்களுக்கு மானியம். எப்படி? அந்த நாவில் அந்த அக்கினி மயமாய் வந்த நாக்கு எடுத்து இவங்க நாவில் போட்ட உடனே they started to speak a new language. அவர்களுக்கு தெரியாத, அவர்கள் படிக்காத ஒரு பாஷையை பேச ஆரம்பித்தார். நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அது பரலோகத்துக்கு போகும். ஆனால் போச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நவமான பாஷையில் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் நேரத்தில் that same second your prayer goes to heaven. பரலோகத்தோடு நேரிடையாய் பேசக்கூடிய ஹாட்லைன் என்னுடைய நாக்கில் அது போட்டதுனால, நோயே போ இயேசுவின் நாமத்தில், எலும்பே கூடி வா என்று சொன்னால் அந்த எலும்பு கூடி வருகிறது. கர்த்தர் அதை உதவி செய்கிறார். நாவிற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நாவினால் சொன்னது அப்படியே நடக்கிறது. கர்த்தருக்குள் அன்பான என்னென்ன அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. மகிமை நமக்கு ஒரு பாஷை தந்தது, மகிமை ஒரு இடிமுழக்கத்தை தந்தது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பை தருளும் என்றான். அது எப்போ சொன்னான்? BC 1491, கிமு 1491ஆம் ஆண்டு இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. ஸோ கிமு 1491ஆம் ஆண்டு, 3500 வருஷம் ஓடிடுச்சு. 3500 வருஷத்துக்கு முந்தி மேகத்தம்பத்தின் மகிமையை பார்த்த மோசே, அக்கினி தம்பத்தின் மகிமையை பார்த்த மோசே, சீனாய் மலையின் உச்சியிலே தேவதூதர்கள் வந்து இறங்குகிற மகிமையை பார்த்த மோசே, பூமி அதிர்ச்சியின் மகிமையை பார்த்த மோசே, இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் த க்ளோரி. பட் ஐ வாண்ட் டு see your glory. உங்கள் மகிமையை பார்க்கணும்பா. நீங்கள் செய்த மகிமையின் செயல்பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். தட்ஸ் நாட் enough. பட் ஐ ஹாவ் டு see personally your glory. உங்கள் மகிமை என்னன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு மோசே சொன்னான். உடனே ஆண்டவர், நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலை. 21ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். கர்த்தருக்குள்ள அன்பாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 Corinthians chapter 10 verse 4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரோட குடித்தார்கள். கன்மலை அசையாது. அங்க என்ன சொல்லுது? அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை. பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது. ஆனால் மோசே 3500 வருஷத்துக்கு முந்தி
ஐ வாண்ட் டு see your glory. மோசே மாத்திரம் அன்னைக்கு டைரெக்டாக க்ளோரியை பார்த்துருப்பார்னா, ஆண்டவர் வெளிப்பட்டிருப்பார்னா, மோசே அந்த இடத்துல விழுந்து செத்துருப்பான். அந்த கண்மலை, ஞான கண்மலை, அந்த பிளவுண்ட கண்மலையிலே நாம் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்குது. மோசே அந்த கண்மலையில் ஒளிந்து கொண்டான். ஆனால் அந்த கண்மலையில் தான் நாமே இருக்கிறோம். 19ஆம் வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, My favor I shall, because you asked for the glory of the Lord, manifestation of the glory of the Lord, I am going to make my favor go in front of you. தயவை உனக்கு முன்பாக கடந்து போக செல்லுவேன். இப்போ நான் போகிறேன். மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் தயை, மிஸ்டர் ஃபேவர் வில் கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. போயிட்டு நீ எந்த ஆஃபீஸரை பார்க்குறியோ, என்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவார். உடனே நீங்கள் 2 ஆள் பின்னால் போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். நீ போகிறதுக்கு முன்பே ஃபேவர் வில் கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ when glory manifests. அப்போ என்ன செய்வான்? அங்கே போகிறோன்னு இவன் பயந்துட்டே போகிறான். எவ்வளோ நேரம் ஆகுமோ, மணி இப்போ 9 மத்தியானம் 2 மணிக்காவது வீட்டுக்கு சாப்பிட போகலாமா? அவன் போகிறான். சார் இது போட்டு வச்சுருக்கேன்ப்பா, நீ வாங்கிட்டு போ, இந்தா வச்சுக்க. ஆ அப்படியா? இப்போ தானே ஃபார்ம் கொடுத்தேன், அதுக்குள்ளே வந்துச்சா? ஆமாப்பா, போய் எடுத்து போ. ஐ ஹவ் ஃபவுண்ட் திஸ் ஃபேவர் எவ்ரிவேர். எந்த குறைவும் கிடையாதப்பா நம்ம பாஸ்ட்டை வேலை பார்த்தா. அவருடைய மகிமை, அவருடைய மகிமைக்காய் நீங்கள் ஏங்கி தவிங்கள். ஜீவனுள்ள பரம பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய மகிமை ஆராதனையின் வேளையில் நாங்கள் பாடி துதிக்கும் பொழுது அந்த மகிமை இறங்க வேண்டும்ப்பா. மகிமை வேணும்னு ஒவ்வொருத்தரும், லார்ட் மோசே கேட்டது போல, உன் மகிமையை, உங்களுடைய மகிமை எனக்கு காட்டியருளும். நான் கண்மலைக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆகவே மகிமையை காட்டுவதற்கு தடை இல்லையே. மறுரூப மலையில் பேதுரு, யாக்கோபு, யோவான், தேவனுடைய மகிமை வந்தது கண்மலையினுடைய இருந்ததினாலே அவர்கள் சாகவில்லை. ஏனென்றால் மகிமையை அவர்கள் ருசி பார்த்தார்கள், ரசித்தார்கள், அனுபவித்தார்கள். ஆகவே you who are in the New Testament can experience the glory of the Lord. Today you can experience the glory of the Lord. Ask the Lord to manifest His glory